தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நேயர்களுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரஸை சார்ந்த கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். மேம், பாஜகவோட மகளிர் அணி மதுரையில ஒரு பெரிய பேரணிய நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய பேரணி. இப்ப அந்த பெரிய பேரணி பேரணி. நடத்தியதால இப்ப குஷ்பு அவர்கள் கைதாலாம் ஆகியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த பேரணிய? அதாவது பாஜக மகளிர் ஆணையத்தில் அவங்க தானே தலைவியா இருந்தாங்க. அதுவும் தப்பா சொல்லியே. வாய் இல்ல, இல்ல. மூடி மௌனியாக இருந்த தலைவி தானே அவங்க. அதாவது கர்நாடகம் தமிழ் பெண்களுக்கு மட்டும் தான் பிரச்சனைன்னா அவங்க குரல் குடுப்பாங்க. மற்ற மாநிலத்துல அவங்க இந்திய மகளிர் ஆணைய தலைவி மாரி நடந்துக்கிற மல்யுத்த வீராங்கனை அப்படின்னா, இப்படி வாய பொத்திப்பாங்க. மணிப்பூர் பிரச்சனைனா கண்ணையும் சேர்த்து பொத்திப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் கதறுன்னு கதறினா அவங்க ட்விட்டர்ல டேக் பண்ணி கேட்டேன். ஏங்க மேடம் நீங்க தானே மகளிர் ஆணைய தலைவி. ஏன் நீங்க மணிப்பூர் போக்கூடாதா? இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. இந்திய பெண்ணுக்கு நடந்த அவமானம் இல்லையா? அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் பண்ணாங்க. எனக்கு இவங்க எல்லாம் போராட்டம் பண்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பெண்ணுக்காக போராட்டம் பண்றாங்க. இந்தியாவில 2022ல மட்டும் 4,45,000 ரேப் கேஸ்க்கு பண்ணியிருக்காங்க. இப்ப தாமஸ் இவங்க ஒரு தாம்சன் ரியோட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் உலகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, அதாவது பாலியல் வன்முறையில் ஈடுபடக்கூடிய அதிக அளவில் ஈடுபடக்கூடிய நாடாக இந்திய நாடு அறியப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம பாகிஸ்தான், சவுதி இதெல்லாம் சொல்றோம்ல, இந்த நாடுகள்லாம் சொல்றோம்ல, அவங்களாவது பாலியல் ரீதியாக இல்ல. அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இவங்களுக்கு நம்மளுக்கு சட்டப்படியும் பாதுகாப்பு இல்ல, பாலியல்லையும் பாதுகாப்பு இல்ல. இந்தியா தான் ரொம்ப மோசமான நாடுன்னு அறியப்பட்டிருக்கு. இந்தியாலேயே அதிக அளவுல பெண்களுக்கு குற்றம் அளிக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பாஜக ஆளும் மாநிலங்கள் எல்லாமே. முக்கியமா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்ல. இவங்க தேசிய மகளிர் ஆணைய தலைவியாக இருக்கப்ப தமிழ் பெண்களுக்கு பொள்ளாச்சி விஷயத்துல என்ன பண்ணாங்க? இவங்க அரசியல் செய்யுங்க. வேண்டான்னு நான் சொல்லல. அரசியல் செய்யாம அவியல் செய்யணுமான்னு இவங்களும் கேட்டிருக்காங்க. நாங்களும் அவியல் செய்வோங்கிறாங்க. அவியல் செய்ய மட்டும் தான் அரசியலுக்கு வந்தீங்களா? உங்களுக்கு அரசியலே செய்ய தெரியாதா? நீங்க நிஜமாவே ஒரு சிறுபான்மை பெண்ணாக இருந்திருந்தால், பிறப்பில் நீங்க சிறுபான்மை பெண் தான், அதை மறந்துடாதீங்க. பெண் என்பவனும் வர்ணாசிரமத்துல மிக மோசமான நிலைக்கு உள்ளவள் தான், அதையும் மறந்துடாதீங்க. அதற்கு ஆதரவான கட்சியில தான் நீங்க இருக்கீங்க. அது சுயநலத்துக்காக இருக்கீங்க. விட்டுருங்க. உங்களுக்கு அந்த பதவி ஏதோ ஒண்ணு குடுத்து, அந்த கோயில்ல கோபுரம் உண்மையா வச்சிருக்காங்க. நான் கோபுரத்துல இருக்கேன். நீங்க பெருசா பீத்திக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல ஒண்ணும் இல்ல. அப்படிப்பட்ட பெண்களுக்கு அநீதி இழைக்கும், பெண்களை சமமாக மதிக்காத, கொள்கை அளவிலே மதிக்காதது. அநீதியெல்லாம் இல்லைங்க. கொள்கை அளவிலே அவங்க மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொள்கை வர்ணாசிரம கொள்கை, சனாதன கொள்கை. சனாதனத்துல பெண்களுக்கு ஏது இடம்? அவங்க ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. எங்களுக்கு சிறுபான்மை, நாங்க எங்களுக்கு இஸ்லாமியர் வாக்குகள் வேண்டாம். எங்களுக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு தான் எங்களோட அரசியல்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படின்னா இவங்க என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன அவியல் பண்ணிட்டு இருக்காங்க? அவியல் பண்றதுக்கு தான் இவங்க அரசியலுக்கு வராங்களா? என்னைக்காவது நான் இந்திய மகளிர் ஆணைய தலைவி இந்த இடத்துக்கு போனேன், இதை விசாரிச்சேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன்னு சொன்னாங்களா? வெறும் பொம்மை மாதிரி சேர்ல உட்காந்துட்டு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சாட்டை எடுத்தப்புறம் நானும் வரேன், நானும் இடத்துல இருக்கேன், நானும் இருக்கேன் காமிக்கிறாங்க. மேடம், ஒரு பெண்ணா எந்த மனசாட்சியோட எந்த பெண்ணுக்காவது உங்களை தவிர்த்து நீங்க குரல் கொடுத்திருக்கீங்களா? மல்யுத்த வீராங்கனைக்கு நீங்க குரல் கொடுத்திருந்தா உங்களை நான் அரசியல் செய்வதாக ஏற்றுக்கொண்டிருப்பேன். இந்த போராட்டம்ங்கிறது பொதுவா பெண்களுக்காக தானே? பெண்களுக்கான போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து செய்ய வேண்டிய போராட்டம். இன்னைக்கு நாளைக்கு இல்ல. திமுகக்கு எதிரா நீங்க போராட்டம் செய்யணும். வெறும் பெண்கள் மட்டும் இல்ல. அவங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க சேர்ந்து செய்யுங்க. எங்க பிரச்சனையில நீங்க எதுக்கு அசிங்கமா மூக்க நுழைக்கிறீங்கங்கிறேன். ஒண்ணு, நீங்க நியாயமா பெண்களுக்காக போராடணும் அப்படின்னா, நிஜமாவே இப்ப இந்திய மகளிர் ஆணைய தலைவியா இருந்து அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நீங்க பெண்களுக்காக போராடி இருந்தா உங்களை தலைவியா ஏற்றி நானே வந்திருப்பேன். நான் காங்கிரஸ் தான். ஆனா முதல்ல பெண்ணுக்கான போராட்டத்துல முதல் ஆளா நான் எந்த கட்சியா இருந்தாலும் இருப்பேன். அது பிரஜ்வல் ரேவண்ணாக்கு என்ன பண்ணாங்க இவங்க? பிரஜ்வல் ரேவண்ணாவோட கட்சி இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காங்க? ஆட்சியில் அவங்க பங்கு வகிக்காம இருக்காங்களா? அவங்களுக்கு என்னென்ன நடவடிக்கை, என்னென்ன வெள்ளை அறிக்கை தராங்களா? ஜோதிமணி மேடம் இப்ப சொன்னாங்க ஒரு பேட்டியில. அவங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்களோட வீட்டுல நடந்த ரெய்டை மறைக்கிறதுக்காக தான் இந்த சாட்டை.
அதை மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது அரசியல் தேவைப்பட்டது. நடவடிக்கை இப்ப என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க? எந்த நடவடிக்கைக்காக போராடுறாங்க? அண்ணா யூனிவர்சிட்டில வேற என்னென்ன நடவடிக்கை இவங்களுக்கு தேவைப்படுது? இவங்க பெண்களுக்காக போராடுறாங்கன்னு வச்சுப்போம். இவங்க மணிப்பூராக்காக போராடல, மத்திய பிரதேசத்துக்காக போராடல, ஊபில நடந்த தலித்துக்காக போராடல, இவங்க இனத்தில் பிறந்த குஜராத்தில் இருந்த பெண்ணுக்காகவும் போராடல. எதுக்காகவும் போராடல. இப்ப இவங்களுக்கு மனசு மாறி, திருந்தி, நல்ல பெண்ணாக மாறி, ஏதோ தமிழ் பெண்ணுக்கு குரல் குடுக்கலான்னு அண்ணாமலை அவர்களும், குஷ்பு அவர்களும் வந்துட்டாங்க. அத நம்ம வரவேற்கலாம். அது இப்ப உலக அண்ணாமலை அவர்கள் வந்து பத்திரிகையாளர் மத்தியில உலகத்திலேயே இதோ சொல்லிடுறேன். உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத முதல் நாடாக இந்தியாவை கொண்டு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கீழே இருக்கும் கட்சியில் இவங்க இருக்காங்க. 4,45,000 கேஸுங்க. அதுல 45,000 பேர் குழந்தைகள். இது வந்து ரிப்போர்ட்டட் கேஸ் மட்டும். அன்ரிப்போர்ட்டட் கேஸ் இதோட ஜாஸ்தி. எவரி 27 நிமிடங்களுக்கும் பெண்கள்ங்கிறாங்க. எவரி 1 நிமிஷத்துக்கும் பெண்கிறேன் நானு. இப்ப நானும் நீங்களும் பேசிட்டு இருக்க 15 நிமிஷத்துல 15 பெண்கள் இந்தியாவில் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேசிய மகளிர் ஆணைய தலைவியாக இருந்து என்ன செஞ்சாங்க இத்தனை பேருக்கும்? எத்தனை கேஸ் பார்த்தாங்க? இந்த 4 லட்சம் கேஸ் அவங்க எடுத்து பார்த்தாங்களா? இந்த அவங்க ஃபைல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமா? இவங்க டான்ஸ் போட்டு வீடியோ போடுவாங்க. பாட்டு போட்டு வீடியோ போடுவாங்க. துபாய் போவாங்க, அங்க போவாங்க. அந்த ஆலய தலைவியா இருக்கிறப்ப எல்லா கல்யாணமும் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனா எந்த செயல் செஞ்சோன்னு பெண்ணுக்காக இருக்கணுங்க. பெண்ணுனா பெண்ணாக இருந்து பெண்ணுக்காக போராடணும். அரசியல் செய்யறது, அவியல் செய்யறது எல்லாமே செய்யுங்க. ஆனா பெண் அரசியல்வாதியாக முதல்ல நடந்துக்குங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காலாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு, இங்க வந்து எங்க கட்சியுடைய மகளிர் ஆணையம் பாருங்க, ஒரு பேரணி நடத்துறாங்க. அது நடத்தி முடிச்சுட்டு வந்து ஆளுநர சந்திச்சு அந்த அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன் இவங்க மீண்டும் மீண்டும் ஆளுநரை நோக்கியே கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த? அவங்க முதலமைச்சரான ஆளுநர் தான் ஆட்சி செய்ய போகிறார்ன்னு நெனைக்கிறேன். சோ அப்புறம் எதுக்கு அவங்க எலக்ஷன்லாம் செய்யணும்? அவங்க எலக்ஷனே தேவையில்ல. இனிமேல் கட்சிய கலைச்சிட்டு எலக்ஷன்லாம் வேண்டாம். ஆளுநரையே முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிஜேபி வந்து எல்லா மாநிலத்திலயும் ஆளுநர கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்களோ என்னமோ நாளைக்கு அண்ணாமலையே ஆளுநர் ஆகி எலக்ஷனயே தூக்கிடுவாங்களோ என்னமோ தெரியல. ஆனா அண்ணாமலை அவர்களும் இப்ப விஜய் அவர்கள் போயிட்டு ஆளுநர சந்திச்சுட்டு வந்தாரு இதே இஷ்யூல. விஜய் அப்புறம் அவர்களுக்கு மீண்டும் யார் தமிழ்நாட்டுல ஆட்சி பண்றாங்கன்னு தெரியல. விஜய்க்கு யாரு போலீஸ் நிர்வாகத்துல யார் இருக்காங்க, என்ன அப்படிங்கிறது தெரியல. அவரு பாவச்சு இன்னைக்குதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு அரசியல் அறியாமையில் அவர்கள் செய்யலாம். பட் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு. அவருக்கு யாரு போலீஸ் துறை யார்கிட்ட இருக்கு எல்லாம் தெரியும். அவரும் ஆளுநர்கிட்ட தான் போறாரு அப்படின்னா போகட்டும். அவரால் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ செய்யட்டும். அவ்வளவு அந்த அளவுக்கு தான் நம்மளும் அப்படிதான் போல இருக்கு. எல்லா மாநிலத்திலயும் இப்ப பிஜேபி ஆளும் மாநிலங்கள்லாம் நம்மளும் ஆளுநரை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வராங்க போல இருக்கு. அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது. இவங்க எப்போதுமே தேர்தல் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் தான் பிஜேபி. சோ அந்த தேர்தல் ஜனநாயகத்துக்கு எதிராக தான் அவங்களோட அறிவு வேலை செய்யும். அவங்க தொடர்ந்து மக்களுக்கான இப்ப எதிர்க்கட்சிகள் வந்து போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னா திமுக அரசாங்கமே வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? போராடணும். அது ஜனநாயக ரீதியில் போராடணும். ஆனா நடவடிக்கை எடுக்கிறதுனா என்ன நடவடிக்கை எடுக்கணும்? எதுக்கெல்லாம் எடுக்கணும்? அதோட அடுத்த கட்டம் என்ன? இதை தெளிவாக சொல்லி போராடணும். அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணுக்கு அநீதிக்காக போராடுறேன் அப்படின்னா என்ன எதுக்காக போராடுறீங்க? இன்னைக்கு இந்தியால எவ்வரி ஒரு நிமிடம் நடக்கும் பெண்களுக்காக நீங்க போராடுங்க. அதன் முதல் ஆளா உங்களோட விதத்துல அந்த பாவம் அந்த ரஷ்ய பெண் கத்திரினாங்கிறவங்க மதுரையில எல்லா பெண்களுக்காகவும் நான் குரல் கொடுக்கிறேன் என்ன மாதிரி ஒரு அப்பாவி அவங்க. பிஜேபி வர்ணாசிரமத்துக்கான ஒரு கட்சி, பெண்களுக்கு எதிரான கட்சிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. சனாதானத்துல பெண்களுக்கு இடமே இல்லைங்கிறது தெரியல. அந்த பொண்ணும் போய் இடம்பெற்றிருக்காது. கல்ச்சுரலி இந்த இந்த 4,45,000 சொல்றாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கல்ச்சுரலி இந்தியா பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. கலாச்சாரப்படி பெண்களை அடிமையாக வைத்திருக்கும் நாடு இது. சனாதான நாடு இது. அதனால் பெண்கள் உடல் உபயோகத்துக்காக அதாவது தேவதாசிகளை இன்றைக்கும் தேவதாசி முறையை வைத்திருக்கும் நாடு. உங்களுக்கு இன்னைக்கு தேவதாசி பெண்ணை நான் கொண்டு வந்து காமிக்கட்டுமா? பூஜை செய்வதற்காக தேவதாசியை பெண்களை தேவதாசிகளாக மாற்றும் கலாச்சாரம் உடைய இந்த கேடு கெட்ட ஒரு விஷயத்தை உள்ள பெண்களை கேடு கெட்டதாக நடத்தக்கூடிய நாடுதான் நம்ம நாடு.
அப்படியே நம்மலாம் ஒசத்திலாம் நம்மலாம் கிடையாது. இதை நான் கோபத்தோடையும், வருத்தத்தோடையும் பதிவு செய்கிறேன். ஏனென்றால், என்னோட ஒவ்வொரு பெண்ணோட உடம்பும் அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணாகட்டும், மணிப்பூர் பெண்ணாகட்டும், அது என் உடம்பு தான். கலாச்சார ரீதி, கலாச்சாரம், விளக்கு பூஜை பண்ணுங்க, அத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்னு எங்களுக்கு கல்வியை கற்க விடாமல், எங்களுக்கு சமதர்மத்தை கொடுக்காமல், ஒரு வர்ணாசிரமத்தை அடிப்படையாக கொண்ட கட்சியை வைத்துக் கொண்டு, பெண் உரிமை என்று போராடுவது என்பதே அவியல் தான். தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்ப பர்மிஷன் பெர்மிஷன் இந்தியாவிலே பாதுகாப்பு இல்ல. ஏன்னா பிஜேபி ஆட்சியில இருக்கிற வரைக்கும் இந்தியால பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தமிழ்நாடு ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கு. தமிழ்நாடு இப்ப போராட்டம் வந்து தமிழ்நாட்டுல தானே நடக்குது. இப்ப தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படிங்கறதுனால தானே போராட்டம் நடத்துறாங்க. அதான் மேடம் தான் அவியல் கின்றேன்னு சொல்லிட்டாங்களே. அவங்க அரசியல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அப்பெல்லாம் நீங்க ரோட்ல இறங்கி போராட்டம் நடத்தலையா? நாடாளுமன்றத்துல வந்து நீங்க அதை பத்தி பேசலையா? அப்ப அதெல்லாம் வந்து அரசியல் கிடையாதா? அவியலா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து தான் அவங்க சொல்றாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா அவங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். மல்யுத்த பெண்ணுக்கு இன்னி வரைக்கும் நியாயம் கிடைக்கல. நடவடிக்கை எடுக்கல. அவங்க வீட்டிலேயே இன்னொருத்தருக்கு எம்பி பதவி கொடுத்தாங்களா இல்லையா? அந்த பொண்ணு எப்படி அழுதுச்சு நாடாளுமன்றத்துல. அவன் போறான், இந்த பொண்ணு வெளில நிக்குது. அந்த பொண்ணுக்காக நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடணுமா வேண்டாமா? மணிப்பூர் பெண்ணுக்கு இன்னி வரைக்கும் பிரதமர் போய் பார்த்தாரா என்ன? இன்னைக்கு பீரேன் சிங் சொல்றாரு, நான் மன்னிப்பு கேட்கிறேன், உளமாற மன்னிப்பு கேட்கிறேன், மனமாற. என்ன பிரயோஜனம்? எங்க உடம்புல அவுத்துட்டு ரோட்ல நடக்க மாட்ட வச்சுட்டீங்க, இன்னைக்கு மன்னிப்பு கேட்கிறீங்க. எலெக்ஷன் அப்ப வந்து மன்னிப்பு கேட்கீங்க, உங்களுக்கு நாங்க ஓட்டு போனோம். இதுக்கு நியாயமே கிடைக்காததற்கு இதுவரைக்கும் இல்ல பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் போராடுங்கள், உங்களை வரவேற்கிறேன். நடவடிக்கை எடுத்த கேஸுக்கு போய் நாங்க போராடுறோம்னா என்னத்துக்காக போராடுறீங்க? ஒரு கட்சிக்கு எதிராக நீங்க போராடுறீங்க. அந்த கட்சி நடவடிக்கை எடுக்கலைங்கிறீங்க. என்ன நடவடிக்கை உங்களுக்கு வேணும்? நானே வரேங்கிறேனே. மணிப்பூருக்காக நான் 10 நாள் ஃபாஸ்டிங் இல்லையா? மணிப்பூர் போய் அந்த பெண்களை நான் சந்திக்கலையா? மல்யுத்த பேரங்கனைக்காக நான் சோசியல் மீடியால நான் பேசலையா? டிவியில நான் பேசலையா? நான் வரேன். உங்களுக்கு என்ன நடவடிக்கை வேணும்னு சொல்லுங்க நியாயமா. நான் வந்து நிக்கிறேன். ஆளா நிக்கிறேன். திமுக எதிர்த்து நம்மளும் கேள்வி கேட்போம். அதற்கு தாங்க அரசியல் கட்சிகள். திமுக உள்ள இருந்தாலுமே கேள்வி கேட்கணும். திமுக ஒரு பெண்ணை வந்து உன்ன அந்த கட்சிக்காரனே அசிங்கமா பேசினா முதல்ல நம்ம ஆள் தான் தட்டி கேட்கணும். இப்ப இவ்வளவு விஷயங்கள் வந்து இப்ப பாஜக கட்சியினருக்கும் அவ்வளவு மகளிர் வந்து இப்ப கூட்டியிருக்காங்க. பாஜக கட்சியில மகளிர் கூடுறதுங்கிறதே காமெடி. ஏன்னா பாஜக ஒரு வீடியோவை வந்து ரொம்ப அப்ரப்டா போடுற கட்சி, ஆடியோவை அப்ரப்டா போடுற கட்சி. உங்களுக்கு தெரியும் சூர்யா அவர்களுக்கும் அங்க இருந்த ஒரு பெண்ணையும் எந்த அளவுக்கு கேவலமா பேசினாங்க, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். வீடியோ போட்டாங்க, கேடி ராகவன் அவர்களோட வீடியோ போட்டாங்க. நான் அந்த பெண்ணுக்கு நான் வந்து அந்த பர்சனல் வீடியோவை என்னைக்குமே ஆதரிக்க மாட்டேன். நான் என்னைக்குமே கேடி ராகவனை வந்து அவர் பர்சனலா இன்னொரு பெண்ணோட இருந்தது, அந்த அவங்க வீட்டுல இருக்க குழந்தைகள் மனசெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த பெண்ணோட வீடியோ ஓப்பனா போட்டாங்க. நிறைய விஷயங்கள், அதாவது காயத்ரி ரகுராமை மிக கேவலமாக விமர்சிச்சாங்க ஒரு பெண்கள்னால. சொன்னாங்களா இல்லையா? இவங்க எல்லா பெண்களையும் மிக மோசமாகவும் தரக்குறைவாகவும் தான் பேசுவார்கள், நடத்துவார்கள். அந்த இந்த திருவள்ளூர் தொகுதியில ஒருத்தர் நின்னாரே, அவர் பேர் என்ன? அவரு இவங்க இருந்ததுல என்ன நடந்துகிட்டாரு அவரு? அதுக்கு என்ன அவருக்கு எம்பி பதவி கொடுத்தாங்க. அவங்க கட்சியில இருக்கிற பெண்ணை இடுப்பை தடவியதற்காக எம்பி பதவி கிடைச்சது. சாரி, எம்பி கேண்டிடேட் குஷ்புக்கு கூட கொடுக்கல, அவருக்கு தூக்கி கொடுத்தாங்களா இல்லையா? குஷ்பு மேடம் அவியல் பண்ணீங்க, அரசியல் பண்ணீங்க, இதை முதல்ல தெரிஞ்சுங்க. உங்க கட்சியில பாலியல் அத்துமீறல் செஞ்சவங்களுக்கு எம்பி கேண்டிடேட் கிடைக்கும், ஆனா உங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு ஆதரவா தான் நீங்க ரோட்ல நின்றுட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. பாஜக பெண்கள், அதுல அதிகாரம், அதுல பெண்களுக்கு சம உரிமை, சனாதனத்துக்கு ஆதரவான கட்சியில நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு விளக்கு பூஜை தாங்க சொல்லி தருவாங்க RSSல. விளக்கு பூஜை தான் செய்ய முடியும். நீங்க படிக்கலாம் முடியாது, வேலையெல்லாம் போக முடியாது, சம்பாதிக்கலாம் முடியாது. விளக்கு பூஜை செஞ்சு உங்களை ஒரு கோயில் பொம்மையாக வைத்திருப்பார்கள். கேட்டால் நீங்கள் புனிதம் பாருங்க, பின்னாடி பாலியல் ரத்தம் நடக்கும். ஏன்னா தேவதாசிகள் தான் புனிதம் என்று சொல்லக்கூடிய கட்சி அது.
இப்ப இதுக்கு முன்னாடியே வந்து அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம்லாம் கூட இதே மாதிரி போராட்டம்லாம் நடத்துனாங்க. பர்மிஷன் வாங்காம நீங்க போராட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு அவங்களையும் தான் கைது நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருந்தது. இது ஒண்ணும் புதுசு இல்ல. பாஜக தான் ஃபர்ஸ்ட் போராடுறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இதுக்கு முன்னாடியும் தமிழிசை அவர்கள் இங்க சென்னையில போராட்டம் நடத்துனாங்க. அவங்களும் கைதானாங்க. அப்புறம் வெளிய வந்தாங்க. அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குல்ல. இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துல தேவையான ஒரு விஷயம். நீங்க போராடலைன்னா தான் நான் தப்பும்பேன். ஆனா, எதுக்கு போராடுறீங்க? என்ன விஷயத்துக்கு போராடுறீங்க? தயவு செஞ்சு தமிழகத்துல வெறும் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் மட்டும் இல்லைங்க. ஒவ்வொரு நிமிடமும் போக்சோ கேஸ்கள் எத்தனையோ இருக்கு. எல்லா விஷயத்தையும் எடுங்க. நீங்க ரிப்போர்ட் எடுங்க. இப்ப போய் ஆளுநர்ட்ட போய் குடுக்காதீங்க. போலீஸ் கமிஷனர்ட்ட போங்க. இவ்ளோ கேஸ் இன்னும் ஐடென்டிஃபை இல்லாம இருக்கு. பெண்களுக்கு பாலியல் ஒரு தமிழகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யுங்களேன். ஒரு எதிர்க்கட்சியா தானே இருக்கீங்க. அந்த நல்ல விஷயம் செஞ்சுட்டு போங்களேன். ஏன் கூடாது? ஏதோ ஒரு விஷயத்த எடுத்து எது பாப்புலர் ஆகுமோ அதுதான் செய்யணுமா? ஏன் ஒரு நல்லது செஞ்சிடக்கூடாதா உங்க கட்சி? ஒரு பெண்களுக்கு நல்லது செஞ்சிடக்கூடாதா? அப்படின்னா, இந்த விஷயத்தை தவிர்த்து வேற விஷயம் இல்ல இவங்களுக்கு போராடலன்னு அர்த்தம். இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த ஒரு விஷயம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்ட விஷயம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மைய சொல்லட்டோம்னா, தமிழகத்திலயும் நெறைய கண்டுபிடிக்க முடியாத, நடவடிக்கை எடுக்கப்படாத கேஸ்கள்லாம் இல்லாமலாம் இல்ல. இதுவும் ஒரு சாதாரண நாடு தான். இதுவும் இங்கேயும் போலீஸ் துணைக்கு உதவும் நெறைய குற்றவாளிகள்லாம் இருக்க தான் இருப்பாங்க. செய்யறதுன்னா, உண்மையாவே நீங்க நாட்டுக்கு நல்லது செய்யணும்னா, குஷ்பு மேடம் நீங்க இத செய்யுங்க. நான் உங்களுக்கு சவாலாவே சொல்றேன். போய் ஒவ்வொரு காவல் நிலையத்திலயும் பெண்களுக்கு எதிராக என்னென்ன வழக்குகள் பதியப்பட்டிருக்கு போய் ஒண்ணொண்ணா நடவடிக்கை எடுங்களேன். உங்களுக்கு தானே பேர் கிடைக்கும். நல்ல பேர் கிடைக்கும். செஞ்சுடுங்களேன். ஏன் வேண்டாங்க நீங்க? நான் உங்கள் இடத்தில் இருந்தால், எனக்கு பணமும், அதிகாரமும் இருந்தால், எனக்கான துறை இருந்ததுன்னா, நான் அததான் முதல்ல செய்வேன். நான் அததான் முதல்ல செய்வேன். செய்யுங்க. யார் வேண்டாங்கிறா? செய்யறத நல்ல விஷயமா செய்யுங்களேன். எதுக்கு போய் அச்சு பிச்சுன்னு அவியல் அரசியல்? ஓகே பார்ப்போம் மேம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.